மற்றபடி இப்போதைக்கு இந்த தேசிய அளவில இந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் தமிழகத்தில் அதிமுக மாநில அரசியலை முன்வைத்து சந்திக்கிறது. எந்த அளவுக்கு அது வெற்றி வாய்ப்பை பெறும்னு நினைக்கிறீங்க சார்? 2014 அம்மா என்ன முடிவு எடுத்தாங்க, அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும். அதனால நீங்க மாநிலத்துல ஜெயிக்கின்ற எம்பிகள் அவர்கள் மாநில நலனுக்கு என்ன செஞ்சாங்க அதான் பார்க்கணும். இப்போ 38 எம்பி 38-39 எம்பி திமுகவுக்கு இருக்கிற நிலையில அவங்க என்ன போய் பெருசா சாதிச்சிட்டாங்க? ஒன்னும் சாதிக்கல. அதனால ஆனா நாங்க பெரிய அளவுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை அழுத்தம் கொடுத்தோம். பாராளுமன்றத்தையே முடக்கணும். அதன் விளைவாக என்னாச்சு, காவிரி நதிநீர் பொறுத்தவரையில குழுக்கள், அதாவது இந்த மேலாண்மை குழு, ஒழுங்காற்று குழு இதெல்லாம் மத்திய அரசு போடுவதற்கு ஒரு நிர்பந்தம் செய்த அடிப்படையில எங்களுடைய எம்பிக்களை வச்சு பண்ணோம். அதனால நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து எங்க கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்பிகள் திமுக போல இல்லாமல், திமுக பார்த்தீங்கன்னா பதவிக்காக அடகு வச்சுருவாங்க தமிழ்நாட்டையே. ஆனா நாங்க அப்படி இல்லை. மாநில உரிமைகள் அதை மீட்டெடுக்க வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக முழுமையான அளவுக்கு பாராளுமன்றத்தை ஒரு ஆயுதமாக நாங்க பயன்படுத்துவோம். அந்த வகையில கண்டிப்பா எங்களுடைய முன்னோடி அம்மாவுடைய அந்த வழியில் தான் நாங்க செல்வோம். ஓகே சார். இப்ப நடிகர் விஜய் அரசியல்ல இறங்கி இருக்கிறாப்புல. எம்ஜிஆருக்கு பிறகு அதற்கு பிறகு அந்த நடிகர்கள் அரசியல்ல இறங்கி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற முடியவில்லை. விஜயகாந்த் ஓரளவுக்கு அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். நடிகர் விஜய் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக அரசியல் எந்த அத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இல்ல, இப்ப கட்சி ஆரம்பிக்குதுன்றது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஜனநாயகம் நாட்டில். அதனால அதை பத்தி மக்கள் தான் முடிவு செய்யணும். அதை பத்தி நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதனால நீங்க கூட ஒரு 100 பேர் சேர்ந்தோம்னா கட்சி ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? ஜனநாயக நாடு. அதான் அந்த வகையில கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால பார்ப்போம் போக போக. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த வெளிநாட்டு பயணம் ஸ்பெயின் சென்று திரும்பி இருக்கிறார். முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன சார்? அதுதான் இங்க உலக முதலீட்டு மாநாடு நடந்தது. ஒரு வருஷம் முன்னாடி நடந்தா கூட அவங்க வரல, அதனால நான் போனேன்னு சொல்லலாம். நடந்து 10 நாள்லயே ஸ்பெயின் போக வேண்டிய அவசியம் என்ன? உண்மைகளை தெரிவிக்கும், மக்களுக்கு ஏமாற்றக்கூடாது. அதனால அதாவது இவர் முதலீடு செய்ய போனாரா இல்ல அங்க முதலீடு ஸ்பெயின் பண்ணிச்சா, இது என்ன ஒன்னும் வெட்ட வச்சு 3500 கோடின்னு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை. ஓகே. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு எதிராக அதிமுக தரப்புல முன்வைக்கக்கூடிய முக்கிய பிரச்சாரம் என்ன சார்? நிறைய இருக்குங்க. இந்த திமுக ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாநில உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க நிறைய. 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில இருந்து அவங்க எந்த விதமான அளவுக்கு அவங்க ஒரு மாநில நலனை அவங்க பேணி காக்கல. மாநில உரிமையெல்லாம் கண்டிப்பா மீட்டெடுக்கிற வகையில தான் எங்களுடைய அந்த முழக்கங்கள் இருக்கும். நன்றி சார். இந்த கூட்டணி தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.